திருவருகை காலம் 2வது ஞாயிறு. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 3. அருள்வாக்குகள் 1-6 வரை. பாலைவனத்திலிருந்து ஒரு கூக்குரல், மனம் திரும்பி திருமுழுக்கு பெறுங்கள். இன்றைய நற்செய்தியினுடைய சாராம்சம் மனம் திரும்புதல், கன்வர்ஷன், மெட்டனோயா. பாலைவனம் என்கின்ற உள்ளத்திலே மணல் இல்லாமல் இருக்கலாம், வெப்பமில்லாமல் இருக்கலாம். ஆனால் பாலைவனம் என்கின்ற நம்முடைய உள்ளத்திலே பலவிதமான பாலை நில அனுபவங்கள். வேலை வாய்ப்பு இல்லை, பணம் இல்லை, உணவு இல்லை, உடை இல்லை, உறைவிடம் இல்லை, நம்பிக்கை இழந்த நிலை, துன்பத்தின் உச்சியில் பலர் வாழ்வு பாலை நிலத்தை விட மோசமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட பாலைவனத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் அதிகமாக கேட்டு கேட்டு புளித்து போன ஆனால் சவால் நிறைந்த இறை செய்தி மனம் திரும்புதல். மனமாற்றம் என்பது மத மாற்றம் அல்ல, மாறாக உள்ளத்தின் மாற்றம். வேறு எங்கோ நமது மனம் போய்க் கொண்டிருக்கிறது, அதை நம் கடவுளின் பக்கம் திருப்புவதுதான் மனமாற்றம். மனம் திரும்புதல் என்பது ஏதோ 40 நாளுக்கு மட்டும் உரியது அல்ல, வருடம் முழுவதும் நடைபெற வேண்டிய ஒன்று. நம் வாழ்நாள் முழுவதும் நாம் செய்ய வேண்டிய ஒரு செயல்பாடு. கடவுள் எப்போதும் எல்லா இடங்களிலும் நம்மிடமுள்ள தப்பான எண்ணங்களை, முற்சார்பு சிந்தனைகளை, யதார்த்தத்தை பற்றிய நமது கண்மூடித்தனமான பார்வையை மாற்ற நம்மை தூண்டி எழுப்புகிறார். வசனம் 3. இன்றைய நற்செய்தியின் அடிநாதம் மனம் திரும்புதல். வருடம் முழுவதும் திரு அவை மனம் திரும்புங்கள் என்று அழைப்பு விடுத்துக் கொண்டுதான் இருக்கிறது. யார் கேட்கிறார்கள்? அக்கறையோடு மனமாற்றத்தில் ஈடுபடுகின்ற யாராவது இருக்கிறார்களா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஏன் மனமாற்றமில்லை? ஏன் இறைவார்த்தைக்கு பொறுப்பான பதில் நம்மிடமில்லை? ஏனென்றால் தங்கள் வாழ்க்கைக்கு அவசியமில்லாத ஒன்று என்று மாற்றத்தை நினைக்கிறார்கள். இப்போது இருக்கின்ற நிலையில் எங்களுக்கு இந்த நிலை சுகமாக இருக்கிறது, தொந்தரவு இல்லாத நிலையாக இருக்கிறது. அழகான வீடு, நிலையான வேலை, வங்கிக் கணக்கில் சேமிப்பு, ஞாயிற்றுக்கிழமையில் சிறிது நேரம் சமயப்பற்று. இது போதாதா ஒருவனுக்கு? நம்பிக்கை என்பது சமயத்தின் கோட்பாடுகளையும் சடங்குகளையும் பின்பற்றுவதின் அடக்கம் என்று நினைக்கிறார்கள். எனவே சமயத்தை பின்பற்றுகிறேன், ஞாயிற்றுக்கிழமை கோவிலுக்கு போவதால் நான் நல்ல கத்தோலிக்கன் என்று சொல்லி பெருமிதம் கொண்டிருக்கிறோம். ஆனால் விசுவாச வாழ்வு நம் இதயத்தை தொடுகிறதா? அப்படி தொட்டால் நம் வாழ்க்கையில் மாற்றம் கட்டாயமாக வரும். ஆனால் மாற்றத்தை உணர்வதற்கு பதிலாக நம்பிக்கையை தூர தள்ளி வைத்துவிட்டு மதத்தை மட்டும் கடைபிடித்தால் நாம் மனமாற்றம் அடைய முடியாது. எனவே மனமாற்றம் தேவையில்லை. நாம் நம்மையே மீட்க முடியும் என்றால் மனமாற்றம் கட்டாயமாக தேவையில்லாதது என்று நினைக்கிறோம். எனக்கு மதம் போதும், நான் மீட்பை வென்றெடுக்க முடியும் என்று நினைப்பவர்களுக்கு இன்றைய நற்செய்தி ஒரு மிகப்பெரிய சவால். ஒவ்வொரு நாளும் மனமாறு, திருவருகை காலத்தில் மனமாறு. திருவருகை காலம் என்பது திருமுழுக்கு யோவானின் மனமாற்ற இறைச்செய்தியை உள்வாங்கி எசாயாவின் குரலுக்கு செவிமடுத்து நம் வாழ்க்கையை செப்பனிடுவது. உண்மையான கிறிஸ்தவ அன்பு நம்மை முதியவர்களை கவனிக்கவும், உடல்நலமற்றோர், தீராத வியாதியால் துன்பப்படுவோர், ஏழைகள், இவர்களை இயேசு எவ்வாறு நிபந்தனையற்ற முறையில் கண்டனம் செய்யாமல், அவர்களை தாழ்வாக பார்க்காமல் அன்பு செய்தாரோ அப்படி நாம் அன்பு செய்தால் அது ஒரு மனமாற்றம். எல்லோரும் சமம் என்று மனித மாண்போடு அடுத்தவரை அன்பு செய்தால் அது ஒரு மனமாற்றம். நீதியை கடைபிடித்து நமது வாழ்வின் பாதையை சீர்படுத்தினால் அது ஒரு மனமாற்றம். நாம் வாழுகின்ற பூமி பந்துக்கு நம்முடைய நீதியை தனிப்பட்ட முறையிலும் சமூக ரீதியிலும் செயல்களில் செய்து காட்டினால் அது ஒரு மனமாற்றம். வாழ்வில்
மிக முக்கியமானது எதுவோ அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரின் பாதையை செப்பனிட்டால் அது ஒரு மனமாற்றம். மனித உயிர் முக்கியமானது. எனவே 2000 ரூபாய்க்கு வாங்குகின்ற பொருளை நான் 1000 ரூபாய்க்கு எளிமையாக வாங்கி அந்த 1000 ரூபாயை ஏழைகளுடைய வாழ்விற்கு, அவர்கள் உணவுக்கு நான் கொடுக்கிறேன் என்றால் அது ஒரு மனமாற்றம். இயற்கையை மாசுபடுத்துவதை குறைத்துக் கொள்ளும் செயல் அது ஒரு மனமாற்றம். காடுகளை அழிப்பதை விட மரங்களை நடுவது அது ஒரு மனமாற்றம். மனம் மாறுவோம். கிறிஸ்தவ நம்பிக்கையில் தடம் மாறாமல் தடம் பதிப்போம். நம் உள்ளமாகிய பாலைவனத்திற்கு இறைவன் வார்த்தை இப்போதாவது கேட்கட்டும். மனம் மாறுவோம். ஆமேன்.